ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். பர்த்டே செலிப்ரேஷன் காவேரியோடது ரொம்பவே அழகான ஒரு எபிசோடாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காவேரி ஸ்கூலுக்கு வராங்க இல்லையா, அதில் ஸ்டார்ட் ஆச்சு. கதவை திறந்த உடனே வரும்போது இப்படி சட்டுன்னு திறக்கிறீங்க, ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிகிட்டே வராங்க காவேரி. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெக்கத்தோட குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு. காவேரியோட அந்த லுக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் குட்டி காவேரி ஓடி வந்து பொக்கே கொடுத்து ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படின்னு சொல்கிறது. என்னோட பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் விஜயும் வந்து பர்த்டே விஷ் பண்ணுறாரு. அந்த புக்கை வந்து நான் எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு காவேரி கிளம்ப போகிறாங்க. காவேரி கிளம்ப போகிற நேரத்தில் ஒரு டெய்ரி மில்காக தான் இருக்கும், அது அநேகமாக டெய்ரி மில்க் சாக்லேட்டை கொடுத்து ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படின்னு சொல்லி, இது என்னோடய கிஃப்ட்டு, அவள் புக்கே கொடுத்தா நான் எதுவும் கொடுக்காமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் இதை எடுத்துகிட்டு போகலாமே, வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி. மிஸ் வாங்கிக்கோங்க, லஞ்ச் டைமில் நம்ம 2 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு குட்டி காவேரி சொன்ன உடனே வாங்கிக்கிட்டாங்க. அவரோட விஷ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப வரணும், உங்கள் சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு விஷ் பண்ணார். இந்த பக்கம் கங்காவையும் யமுனாவையும் பார்க்குறதுக்காக விஜய் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. இங்கே கீரை ஆஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து என்ட்ரி கொடுக்குறாரு, வாங்க விஜய் அப்படின்ட்டு. அந்த ஒரு ஷாக் இருக்கிற மாதிரி தெரியல, கேஷுவலாக தான் வந்தாங்க. மேபி முன்னாடியே உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொன்னதுனால அந்த ஷாக் இல்லையா என்னன்னு தெரியல. தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட வேறு என்ன அந்தளவுக்கு பெருசாக எமோஷ்னல் காட்ட முடியும், அதனால் வாங்க மாமா அப்படின்னு சொல்லி யமுனா, வாங்க விஜய் அப்படின்னு சொல்லி கங்கா, காவேரி எப்படி இருக்கா குட்டி காவேரி, அவளை கூட்டிகிட்டு வருவீங்கள்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். குமரன் நிவின்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க வரலையா அப்படின்ட்டு, அவங்க வேலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. என் பொண்ணு நானும் வந்திருக்கோம் அப்படின்னு உடனே அவள் எங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, தூங்குறா அப்படின்னு, தூங்குறவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஈவினிங் தான் வரப்போகிறோமே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு விஜய். ஆக்சுவலாக நான் இதெல்லாம் ஏற்பாடும் விஜய் தான் பண்ணியிருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். அதை டீம் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், விஜய் பண்ணுற மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். வீட்டில் இருக்கவங்களே டெக்கரேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த கேக்கு காவேரி கூட, அதாவது விஜயோட மனைவியாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. இங்கே காவேரியை வந்து கண்ணை மூடி கூட்டிகிட்டு வராங்க. என்ன பர்த்டே சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி காவேரி கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் கூட உன்னால் ஒழுங்காக பண்ண முடியலடி, நீலாம் என்ன தான் கலெக்டரோ அப்படின்ற மாதிரி கங்கா. லாஸ்ட் மினிட்ல தானே தெரிஞ்சது, அது ஒன்றும் பரவாயில்ல அப்படின்ட்டு. விஜய் குட்டி காவேரி அந்த பாவாடையை தூக்கிட்டு ஓடி வர்றதை பார்க்கும்போது, நம்ம காவேரி அவங்களோட பர்த்டே அன்னைக்கு அந்த பாவாடையை தூக்கிட்டு நடந்து வருவாங்க இல்லையா, அதே மாதிரி அப்படியே அச்சல் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இங்கே ஓடி வந்து அவங்க வந்து நிற்கும்போதே ஹாய் சாரதா பாட்டி அப்படின்னு சொல்லி கங்கா, இங்கே இவங்கெல்லாம் யார் அப்படின்னோடனே என்னோடய அக்கா என்னோடய தங்கச்சி அப்படின்னு சொன்ன உடனே, இன்ட்ரடியூஸ் ஆன உடனே கங்கா போய் தூக்கிக்கிட்டு நல்லா பேசினது, 2 பேரோட கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டி காவேரி அவங்க அம்மாவை பற்றி ஃபீல் பண்ணி பேசினதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியல, ஒரு பர்த்டே கூட நான் அம்மா கூட செலிப்ரேட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி காவேரிக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. கூப்பிட்டு கிட்ட நிற்க வச்சு கேக் கட் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. விஜய்க்கு அவங்க அம்மா மகளாக சேர்ந்து கேக் கட் பண்ணது அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது, கண்ணு கலங்கிருச்சு ஒரு பக்கம். கேக்கெல்லாம் ஊட்டி விட்டு நாளைக்கு ப்ரீ கேப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்துச்சு. காவேரியோட காதில் போய் ஸ்டூடெண்ட்டோட அப்பா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், பேசாமல் அவரையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோயே அப்படின்ட்டு, ஹேண்ட்ஸமாக தான் இருக்கார் அக்கா சொன்ன மாதிரி அப்படின்னு காவேரி சைட் அடிக்கிறது இன்னும் அழகாக இருந்துச்சு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி நாளைக்கு எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள்.